இந்திய கூட்டணியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேயை முன்வைத்தால் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு. இத மம்தா சொன்ன உடனேயே ஆமா இது கரெக்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வழிமொழிகிறார். ஆனா எதிர்த்தாப்புல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அமர்ந்து இருக்கிறார்கள். பதிலே சொல்லல, முகம் இறுகி போச்சு. ஏண்டா சோனியாவுக்கு என்ன வருத்தம்னா தன்னுடைய மகன் ராகுல ஒத்தரும் சொல்லலையே அப்படின்னு. உடனே இந்த நிலைமையை உணர்ந்த கார்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல முதல்ல நம்ம எலெக்ஷனை பார்ப்போம், எலெக்ஷன்ல நல்ல எண்ணிக்கையில நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி பேசிக்கலாம், இப்ப என்ன அதுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி கார்கேயை அதை கலைச்சு விடுறாரு. கார்கேயை வைத்துக்கொண்டே கார்கேயை பிரதமர் வேட்பாளர் ஆக்குவோம்னு மம்தாவும் கேஜ்ரிவாலும் சொன்னபோது கூட ராகுலும் சோனியா காந்தி இதை என்டார்ஸ் பண்ணல, அமைதியாக இருந்தார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ராஜ்நாத் சிங்குக்காக கவலைப்படுகிற ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேக்காக ஏன் கவலைப்படவில்லை?